ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 எந்தெந்த ராசிகளுக்கு கடன்ல இருந்து முழு விடுதலை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவை பார்க்கும்போதே நிறைய பேர் யோசிப்பீங்க, நமக்கு எப்படி 2026 கடன் அடையும், நம்ம தான் 46 வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது புரியுது. ஆனாலும் சில பேருக்கு சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்தெந்த ராசி? முதல்ல கடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தகுதிக்கு அதிகமாக தான் இருக்குது. ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்குது. லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கோடி கணக்கில் கடன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடன் அதிகமாக இருந்தாலும் சீக்கிரமாக முடியணும் சார், எந்தெந்த ராசிக்கு முடியும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா முதன்மையாக மிதுன ராசி சொல்லலாம். மிதுனத்துக்கு எதனால் அப்படின்னா தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு பகவான் உச்சமடைவார். இது எப்பன்னா 2026 மே மாதத்துக்கு மேலே, மேற்கு பிறகு குரு பயிற்சி ஆகும். குரு உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் வீட்டில் உச்சகதியில் இருப்பார். ஸோ தனஸ்தானத்தில் தனக்காரகன் வந்துட்டாலே பணம் எப்படியாவது வந்துடும், ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்துடுங்க. ஸோ பணம் வந்துட்டால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், சீக்கிரம் கடனை அடைக்கலாம். ஏதாவது வர வேண்டிய சொத்துக்கள், வர வேண்டியது லாங் டைமாக ஏதாவது கோர்ட்டு கேஸு, ஏதாவது சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து கூட ஒரு முடிவு கிடச்சி உங்களுக்கு வர வேண்டிய பங்கு சொத்தை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். இந்த 8ஆம் வீடை பார்க்கும்போது இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். திடீர்னு எங்கேருந்தோ நமக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு விட்டு இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் ஏதாவது மிதுன ராசிக்கு வரும். ஸோ அதனால் இந்த 2026 கடனை ஒரே ஷாட்டில் கொடுத்து முடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கன்னி ராசி சொல்லலாம். கன்னிக்கு எதனால் கடன் அடையும் அப்படின்னா கடன் ஸ்தானம் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதாவது இந்த பொதுவாக இந்த 6, 8, 12 இதெல்லாம் தீய பாவம்னு சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கெடுதல் செய்யக்கூடிய பாவங்கள். ஸோ அதில் தீய கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ இந்த கெடுதல் பாவத்தில் தீய கிரகங்கள் இருக்கும்போது அந்த கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் அந்த தீய பாவத்திலேருந்து தீய விஷயங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி விடும். அதுதான் பண்ணுவாங்க. அப்போ ராகு என்ன பண்ணுது 6ஆம் வீட்டில் அப்படின்னா கடனை சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை ராகு பகவான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகும். குரு உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல உச்சகதியில் வலுவாக இருப்பார். ஸோ 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடையும் போது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஸோ அதனால் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்கான விஷயங்கள்லாம் இந்த கன்னி ராசிக்கு சூப்பராக இந்த மே மாதத்துக்கு பிறகு முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கன்னி ராசிகளுக்கும் சீக்கிரமாக கடன் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி சொல்லலாம். தனுசுக்கு எதனால் கடன் அடையும் அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டை குரு அஷ்டமத்திலேருந்து பார்ப்பார். குரு அஷ்டமத்தில் உச்சகதியிலேருந்து 2ஆம் வீடு தனஸ்தானத்தை பார்ப்பார். குரு யார் தனுசு ராசிக்கு அப்படின்னா ராசி அதிபதியே குரு தான். அவரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரம் உயரும். எங்கேருந்து பணம் வருது, எப்படி பணம் வருதுன்னே தெரியாது, ஆனால் பணம் வந்துடும். ஸோ அதனால திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால இது எதிர்பாராத அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறோன்னா அது இருக்கிறது அஷ்டமத்தில் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல குரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத பெரிய அமௌண்ட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினா கூட டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு உண்டு. நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட் இல்லையே அப்படின்னா கூட பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வாங்க. இல்லை வெளிநாட்டுக்கு ஏதாவது போகிறீங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலிமா கூட தனுசு ராசிக்கு உடனடியாக இந்த 2026 கடன்லேருந்து முழு விடுதலை, ஐ எம் ஜாலி, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல டைம் தனுசு ராசிக்கு இந்த குரு பகவானால் டெஃபினட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் தனுசு ராசிக்கும் இந்த கடன்லேருந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு.